அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா கேக்குது எல்லாருக்கும்? கிளாஸ் லீக்கிறார்கள், செட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ரைட், ஓகே. ஓகே, தேங்க்யூ. நேத்தைய கிளாஸ் வந்து கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவாக கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதுக்காக தான் நான் அன்றைக்கு வீடியோ ஒன் பண்ணேன். வீடியோ ஒன் பண்ணாமல் இருந்தால் கவரேஜும் கதையும் வந்து சரியா போகுது. தேவைப்பட நான் வீடியோ ஒன் பண்ணுறேன். அப்போ நேத்தைய கிளாஸில் பார்த்த விஷயங்களையும் நான் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிட்டு நம்ம மற்ற விஷயங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அப்போ நேற்று நம்ம பார்த்த விஷயங்கள் ஒன்று வந்து நம்முடைய கவுண்டிங் ஏ லெவல் சிலபஸை வந்து 2 இயருக்கு வந்து பிரிச்சிருக்கும். தரம் 12க்கும் தரம் 13க்கும். அந்த தரம் 12ல 10 யூனிட்ஸும் தரம் 13ல 6 யூனிட்ஸுமாக மொத்தமா 16 யூனிட் உங்களுடைய ஏ லெவல் அக்கவுண்டிங் சிலபஸ்ல இருக்கு. அதுல இப்போ ஒவ்வொரு யூனிட் வைஸா பார்த்தோம்னு சொன்னா, இப்ப தரம் 12ல முதலாவது அழகு எடுத்தீங்கன்னு சொன்னா கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வார். இப்ப நாம எல்லாம் ஆல்ரெடி தியரி படிச்சு தான் தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா நமக்கு இந்த யூனிட்ல வந்து கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் வகைகள், அதுல நிதி கணக்கீட்டின் செயல்முறை, முகாமை கணக்கீட்டின் செயல்முறை, கணக்கீட்டு சூழல்கள், அது எப்படி கணக்கீட்டுல பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி விடயங்கள் நான் பார்க்கிறோம் யூனிட் 1. அதே மாதிரி யூனிட் 2ல வந்து வணிகம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் கணக்கீட்டு சமன்பாட்டினூடாக முன்வைப்பார். அப்ப சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள், இப்படி இந்த என்ன சொத்துக்கள் எப்படி பொறுப்புகளையும் உரிமையாண்மையும் கூட்டின வார தொகைக்கு சமப்படும், கணக்கீட்டு சமன்பாடு எப்படி தயாரிக்கிற, அதை வச்சு வருமான கூட்டு நிலைமை கூட்டுகளை வச்சு எப்படி தயாரிப்போங்கிறது 2ஆம் அலகுல ஃபுல்லா படிச்சிருப்பேன் நம்ம. 3ஆம் அலகு இரட்டை பதிவு முறைமைக்கமைய கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை கணக்குகளில் பதிவு செய்து நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். அப்ப இரட்டை விளைவு விதின்னா என்ன, அந்த இரட்டை விளைவு விதியை வச்சு எப்படி இரட்டை பதிவை கட்டமைக்கிற, அந்த இரட்டை பதிவு தத்துவத்தின் ஊடாக பொது நாளேட்டுல எப்படி பதிவுகளை பதிவு செய்யற, பரீட்சை மீதியை எப்படி தயாரிக்கிறங்கிற வரைக்கும் 3ஆம் அலகுல நம்ம படிச்சிருக்கோம். 4ஆம் அலகுல முதன்மை ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பேரேடுகளில் தாக்கல் செய்வார். அப்ப இதுல நம்ம 8 வகையான மூல ஏடுகள் தொடர்பா பார்த்திருக்கோம். காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, கொள்வனவு நாளேடு, கொள்வனவு திரும்பல் நாளேடு, விற்பனை நாளேடு, விற்பனை திரும்பல் நாளேடு, பொது நாளேடு. 8 மூலேடுகள் பார்த்திருக்கோம். அந்த 8 மூலேடுகளுக்கும் தனித்தனியே 8 மூல ஆவணங்கள் பார்த்திருக்கோம். ஸோ அந்த 8 மூலேடுகளை நாம் எப்படி தயாரிக்கிற, அது வந்து 4.8 வரைக்கும் இருக்கு. 4.9ல எப்படி மூலேடுகளை கொண்டு மூலேட்டு பதிவுகளை பேரட்டுக்கு மாத்துற, பேரட்டு கணக்குகளை பேலன்ஸ் பண்ணி எப்படி பரீட்சை மீதியை தயாரிக்கிற, பரீட்சை மீதியை கொண்டு நிதி கூற்றுக்களை எப்படி தயாரிக்கிற 4.9ல படிச்சிருப்பீங்க. 4.8ல வலுத்திருத்தம், கணக்கீட்டில் ஏற்படக்கூடிய வழுக்கள், அது 2ஆ பிரிச்சிருக்கோம். பரீட்சை மீதியின் சமன்பாட்டில் பாதிக்கக்கூடிய வழுக்கள், பரீட்சை மீதி சமன்பாட்டை பாதிக்காத வழுக்கள். அப்ப இந்த வழுக்கள் எப்படி சீராக்குறது 4ஆம் அலகுல ஃபுல்லா படிச்சிருக்கோம். 5ஆம் அலகுல நிதி கணக்கீட்டின் அடிப்படைகளை பகுப்பாய்வு செய்து கணக்கீட்டு எண்ணக்கருக்களை பயன்பாட்டுக்கு உட்படுத்துவார். அப்ப இந்த யூனிட்ல நம்ம 13 வகையான எண்ணக்கருக்களை படிச்சிருக்கோம். அழகுசார் எண்ணக்கரு, பொருண்மை எண்ணக்கரு, தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு, அட்டுருவ எண்ணக்கரு, தேறல் எண்ணக்கரு, இப்படி 13 வகையான எண்ணக்கருக்கள் படிச்சிருக்கோம். அப்ப அந்த எண்ணக்கருக்கள் நிதி கூற்றுகளை தயாரிக்கிற சந்தர்ப்பங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல பிரயோகிக்கப்படுங்கிறதை நம்ம 5ஆம் அலகுல ஃபுல்லா படிச்சிருக்கோம் தியரியோட. 6வது வந்து தனியாளுடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். அப்ப ஒரு தனியுடைமை வணிகம் என்னென்ன வகையான நிதி கூற்றுக்களை தயாரிக்கும், அதுல எப்படியான செம்மையாக்கல்களை வந்து சீராக்கி நிதி கூற்றுக்களை தயாரிக்குங்கிறது ஃபுல்லா படிச்சிருக்கோம் 6ஆம் அலகுல. 7ஆம் அலகுல உற்பத்தி வணிகத்தின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். ஒரு உற்பத்தி கம்பெனி, ஒரு பொருள் உற்பத்தி கம்பெனி, உதாரணத்துக்கு என் ஆடை உற்பத்தி கம்பெனி, யோகட் உற்பத்தி கம்பெனி அல்லது உணவு உற்பத்தி கம்பெனி, ஏதோ ஒரு உற்பத்தி கம்பெனி எப்படி நிதி கூற்றுக்களை தயாரிக்குங்கிறத பார்த்துருக்கோம். அதுல கிரைய வகைப்படுத்தல்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறதையும் பார்த்துருக்கோம். 8வது இலாப நோக்கமற்ற அமைப்புகளின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இலாப நோக்கமற்ற அமைப்புன்னு சொன்னா ஒரு இலாபத்தை நோக்காக கொள்ளாது சமூக நலனை வந்து நோக்காக கொண்டு செயற்படக்கூடிய அமைப்புகள் தான் நம்ம இலாப நோக்கமற்ற அமைப்புன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இலாப நோக்கமற்ற அமைப்பால தயாரிக்கப்படக்கூடிய நிதி கூட்டுகள் என்ன, பேணப்படக்கூடிய கணக்கீட்டு அறிக்கைகள் என்ன, எப்படி அதுல நம்ம சந்தா கணக்கு, மிகை பற்றாக்குறை கணிக்கும் கணக்கு, வருமான கூற்று, நிலைமை கூட்டுகளை தயாரிப்போங்கிறத பார்த்திருக்கேன். 9ஆம் அலகை பொறுத்தவரையில நான் 9ஆம் அலகு வந்து அநேகமா எல்லா இடத்தையும் வந்து படிப்பிக்கிறது இல்லை. இல்ல 9ஆம் அலகு வந்து சொல்ல போனா ஒரு என்ன சொல்ற
அவ்வளோ முக்கியம் இல்லாத யூனிட்னு சொல்லலாம். உங்களோட ஃபைனல் பேப்பர்லையும் ஒரு தனி கணக்கு வந்து 9ஆம் அலகுலேருந்து வரப்போறது இல்லை. அதாவது என்ன விஷயம்டா, கணக்கறிக்கைகள் பூரணத்துவமற்ற நிறுவனங்களின் நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பார். பூரணத்துவமற்ற நிதிக்கூற்றுக்கள்னு சொன்னா, இப்ப ஒரு அக்கவுண்ட்ஸை வந்து முறையாக பேணாத ஒரு நிறுவனம், சரியாக மூலேடுகளை தயாரிச்சு சரியாக தகவல்களை பேணாத ஒரு நிறுவனம், அங்க இங்க சில தகவல்களை புறக்கெடுத்திருப்பேன் தானே, இன்னாரு கொடுக்க வேண்டியது, இன்னாட்டு இது வர வேண்டியது, இவ்வளவு கொடுத்திருக்கின்றது, அந்த தகவல்களை வச்சு நிதிக்கூற்றுகள் எப்படி தயாரிக்கிறாங்க 9ஆம் அலகு. இந்த 9ஆம் அலகுல இருந்து தனி ஒரு கேள்வி உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வராது. அதே நேரம் இந்த 9ஆம் அலகுல உள்ள அறிவை நீங்க ஏனே எல்லா அலகுலத்தையும் வந்து ஏற்கனவே எடுத்திருப்பீங்க. தனியே இதுக்கு ஒரு கன்செப்ட், தனியே இதுக்கு ஒரு கணக்குன்னு சொல்லி இல்லை. அதனால டைம் இருந்தா நிறைய பேர் அதை படிப்பிக்கிறேன். நானும் அதை படிப்பிக்கல தியரி கிளாஸ்ல. அந்த டைம் போதாது மற்ற யூனிட் முடிக்கிறதுங்கிறதால 9ஆம் அலகு வந்து படிப்பிக்கிறேன். ரைட், அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு யூனிட் ஒன்று இல்லைன்னு சொல்லலாம் அது. 10வது பங்குடைமை வணிகம் ஒன்று நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பார். பங்குடைமை என்று சொன்னா 2 தொடக்கம் 20க்கு உட்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வணிக முயற்சியை தோற்றுவித்தா அதுல என்னென்ன வகையான கணக்கு அறிக்கைகளை அவங்க சப்மிட் பண்ணணும், எப்படி நிதிக்கூற்றுக்களை வந்து தயாரிக்கங்கிறது 10ஆம் அலகு. ஸோ இந்த 10 அலகுகளும் உங்களோட தரம் 12ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரைட், அதே மாதிரி தரம் 13 பார்த்தீங்கன்னு சொன்னா செகண்ட் இயர் சிலபஸ்ல 11ஆம் அலகு நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பயன்படுத்துவார். எல்கேஏஎஸ், எஸ்எல்எஃப்ஆர்எஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கணக்கீட்டு நியமங்கள் எப்படி கணக்கீட்டுல தாக்கம் செலுத்தும், ஒரு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி நிதிக்கூற்றுக்களை தயாரிக்கும் போது என்னென்ன வகையான கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றணும், எப்படி பின்பற்றணுங்கிற விடயம் எல்லாம் இந்த 11ஆம் அலகில் இருக்கும். அதாவது கம்பெனி கணக்கீடு பேசிக்னு சொல்லலாம், கணக்கீட்டு நியமங்கள். 12ஆம் அலகு வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்று நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பார். அதான் கம்பெனி கணக்கு. ரைட், கம்பெனி கணக்கு வந்து தயாரிக்கிறது தான் 12ஆம் அலகு. அதுல கூறப்பட்ட மூலதனம், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்டா என்ன, நிறுத்தி வைத்த வருவாய்டா என்ன, ரைட், எப்படி கம்பெனி கணக்கோட ஃபார்மட் இருக்கும், எப்படி கணக்கு தயாரிக்கணுங்கிற விஷயங்கள் 12ஆம் அலகில் இருக்கும். அதோட எல்கேஏஎஸ் 7 காசு பாய்ச்சல் கூற்று, அதை எப்படி தயாரிக்கிறங்கிற விடயங்களும் 12ஆம் அலகில் உட்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த முதலாம் அலகு தொடக்கம் 12ஆம் அலகு வரைக்கும் உங்களோட ஏ-லெவல் சிலபஸ்ல இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா, நிதி கணக்கீட்டு பகுதின்னு சொல்லுவோம். நிதி கணக்கீடு முதலாம் அலகு தொடக்கம் 12ஆம் அலகு வரைக்கும் நிதி கணக்கீடு. 13ஆம் அலகு தொடக்கம் 16ஆம் அலகு வரைக்கும் முகாமை கணக்கீடு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சரியா, அப்படிதான் நம்ம அக்கௌண்டிங் சிலபஸை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப இந்த 13ஆம் அலகுல இருந்து உங்களோட மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டார்ட் ஆகுது, முகாமைத்துவ கணக்கீடு. அதான் 13ஆம் அலகு. விகிதங்கள் மூலம் நிதிக்கூற்றுக்களை பகுப்பாய்வு செய்து வரைவிலக்கணப்படுத்தி முகாமை தீர்மானங்களுக்கு தேவையான தகவல்களை முன்வைப்பார். விகிதங்கள் பெர்சன்டேஜ், ரேஷியோ, இப்படி கணக்கீட்டு விகிதங்கள். இப்ப இலாபம் உழைக்கப்பட்டிருக்குன்னா எத்தனை வீதம் இலாபம் உழைக்கப்பட்டிருக்கு, கடன்பட்டோட்டை இருந்து சேகரிக்கிறதுக்கு பணத்தை சேகரிக்கிறது இருக்கக்கூடிய நாட்கள் எத்தனை, அந்த கணக்கீட்டு விகிதங்களோட தொடர்புடைய 13ஆம் அலகு. சொல்ல போனா உங்களோட செகண்ட் இயர்ல தரம் செகண்ட் இயர்ல சொல்ல போனா அந்த 13ஆம் அலகு வந்து ஆகவும் லேசான ஒரு யூனிட்னு சொல்லலாம். சமன்பாடு மட்டும்தான் இருக்கு, சமன்பாடை தூக்கி போட்டா கேள்விக்குரிய ஆன்சர் வரும் 13ஆம் அலகு. அடுத்து 14ஆம் அலகு முகாமைத்துவ கணக்கீட்டின் அடிப்படை எண்ணக்கருக்களை மதிப்பீட்டிற்கு உட்படுத்துவார். சரியானே, அப்ப இதுல வந்து நீங்க கிரைய எண்ணக்கரு என்று சொல்லி படிப்பீங்க. கிரயங்கள் எப்படி நோக்கத்தின் அடிப்படையில வகைப்படுத்தப்படும், அதே மாதிரி ஒரு நிறுவனத்துல உற்பத்தி நிறுவனத்துல பயன்படுத்தக்கூடிய இருப்பு மட்டங்கள் என்ன, ரைட், அதுல இஓகியூ இதெல்லாம் படிப்பீங்க. அது சம்பள பட்டியல், ஊழியர்களுக்குரிய சம்பளங்களை தயாரிக்கிறது எப்படி, சம்பள பட்டியல் தயாரிக்கிறது எப்படி. அது மேந்தலை பகுப்பாய்வு அட்டவணைன்னு படிப்பீங்க 14ஆம் அலகு. கொஞ்சம் பெரிய யூனிட்னு சொல்லலாம் 14ஆம் அலகு. உங்களோட ஏ-லெவல் பேப்பர்ல கட்டாய வினா வரக்கூடிய ஒன்று, ரெண்டாம் வினா கட்டாய வினா அந்த 14ஆம் அலகிலிருந்து வரும். அதே மாதிரி 15ஆம் யூனிட் கிரைய நடத்தை, கிரைய அளவு, இலாப பகுப்பாய்வு என்பவற்றினூடாக முகாமை தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டுக்கு பங்களிப்பு செய்வார். சிவிபின்னு சொல்லுவோம் நம்ம ஷோர்ட்டா, காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். கிரைய நடத்தை, கிரைய அளவு, இலாப பகுப்பாய்வு, சிவிபி. இதுல நீங்க பிஇபி மற்ற வந்து சில சமன்பாடுகள், பங்களிப்பு வீதம், எல்லை கிரைய நுட்ப முறைகள்லாம் நீங்க 15ஆம் அலகுல படிச்சிருப்பீங்க. 16ஆம் அலகு மூலதன முதலீட்டு தீர்மானத்துக்கு உதவுதார். இப்போ ஒரு கம்பெனி அல்லது ஒரு நிறுவனம் வந்து நீண்டகால செயற்திட்டம் மேற்கொள்ள போகுது.
அப்போ இந்த நீண்ட கால செயற்திட்டத்தில் எவ்வளவு காசு உட்பாய்ச்சல்கள் இருக்கும், எவ்வளவு காசு வெளிப்பாய்ச்சல்கள் இருக்கும், அந்த ப்ரொஜெக்டை நம்ம தெரிவு செஞ்சால் நமக்கு இலாபகரமாக இருக்குமா இல்லை நட்டமாக இருக்குமா அதை தீர்மானிக்கிறது தான் சார் பட்ஜெட். உங்களோட கதை கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. கதை ஸ்ட்ரக் ஆகுதா? ரைட். இப்போ கிளியரா இருக்கியா? கடைக்கு ஸ்ட்ரக் ஆகுது சார். ஸ்ட்ரக்கான சொல்லுங்க, கனெக்ஷன் இஷ்யூ இருக்கு போது. Right. 16ஆம் அலகு வந்து நம்ம மூலதன முதலீட்டு தீர்மானம் தொடர்பாக படிப்போம். இப்போ 26 பேட்சாக்கள் நீங்கள் சிலபஸ் இன்னும் முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக எல்லா இடத்தையும் இப்போ கம்பெனி போயிட்டு இருக்கு, அல்லது 13ஆம் அலகு போயிட்டு இருக்கு. இப்போ எந்த தியரி கிளாஸில் கூட இப்போ பங்குடமே போயிட்டு இருக்கு 10ஆம் அலகு. இன்னும் செகண்ட் இயர் கூட நாங்கள் வரல. ரைட். அப்போ இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக சிலபஸ் முடிக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் வந்து எல்லாரும் முடிச்சிருக்கீங்க 10ஆம் அலகு வரைக்கும். அப்போ இப்போ நம்ம பேப்பர் கிளாஸ் வந்து யூனிட் 1ல இருந்து தானே போக போகிறோம். யூனிட் 1 ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபர்ஸ்ட்டுக்கு தியரி பார்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம தியரியை படிச்சுட்டு ஒவ்வொரு வருஷம் 2020 தொடக்கம் 2025 வரைக்கும் வந்து பேப்பர்கள் பார்ட் 1 பார்ட் 2 அந்த கேள்வியெல்லாம் செஞ்சு பார்த்து போகும். அப்போ ஒவ்வொரு யூனிட் வைஸாக போகிறதால நமக்கு கொஞ்சம் பேப்பர் கிளாஸுக்கு ஒவ்வொரு யூனிட் முடிய டைம் எடுக்குது. அப்போ அதுக்குள்ளே நம்ம எப்படியோ அக்கௌண்டிங் சிலபஸையும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ரைட். என்கிட்ட வாராக்களுக்கு நான் முடிப்பேன் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. மற்ற இடங்களில் கிளாஸுக்கு போகிறாக்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குள்ளே எப்படி முடிஞ்சிடும். அப்போ 8ஆம் மாதம் உங்களுடைய அக்கௌண்டிங், சாரி 8ஆம் மாதம் உங்களோட A-level எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லி பரீட்சை திணைக்களத்தால் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த 8ஆம் மாதம் சில நேரம் பிந்தலாம். ரைட். முந்திரத்துக்கு சான்ஸ் இல்லை. சில நேரம் அது 10ஆம் மாதத்துக்குள்ளே நடக்கலாம். எப்படியோ 8ஆம் மாதம் பிந்தினாலும் 10ஆம் மாதத்துக்கு இடையில உங்களோட எக்ஸாம் எப்படியோ நடக்கும். அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் மாதத்தை டார்கெட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நடுவில் 7 மாதம் இருக்கு. அப்போ அந்த 7 மாதத்துக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட எல்லா படிப்பையும் வந்து இதுக்குள்ளே தான் படித்து முடிக்கணும். உங்களோட 3 பாடத்தையும் சரியாக பேலன்ஸ் பண்ணணும். அக்கௌண்டிங்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது இக்கனாமிக் ஐடியா இருந்தாலும் சரி, 3 பாடத்தையும் ஒரே லெவலில் கொண்டு போகணும். சரியா? ஓகே. அப்போ இவ்வளோ தான் நம்முடைய அக்கௌண்டிங்கில் இருக்கிற பாடப்பரப்பு ஃபுல்லாக. அதே நேற்று நான் வைட் போர்ட் எழுதின விஷயங்கள் சில ஆட்களுக்கு கனெக்ஷன் இஷ்யூ காரணமாக விளங்காமல் இருந்திருக்கலாம். இதோட பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் இது. ரைட். கடைசியாக 2026, சாரி 2025, 2025க்குரிய பேப்பர் பார்ட் 2 நான் போன செவ்வாய்க்கிழமை நடந்து முடிஞ்சிச்சு. எல்லாரும் பேப்பர் பார்த்தீங்களா என்னன்னு தெரியா? அப்படி பார்க்கலாட்டி நான் உங்களுக்கு பேப்பரை ஷேர் பண்ணி காட்டுறேன். பார்ட் 1 அக்கௌண்டிங் 2025க்குரிய பார்ட் 1 பேப்பர் என்ன நாங்கள் கூட பார்க்கல. ஏன்னு சொன்னால் பேப்பர் மார்க்கிங் தொடங்கினா தான் அக்கௌண்டிங் பார்ட் 1க்குரிய பேப்பர் வந்து எடுக்கலாம். ரைட். அது வரைக்கும் நாங்கள் பேப்பர் எடுக்கலாம். ஆனால் பார்ட் 2 பேப்பர் கையில் இருக்கு. ரைட். அப்போ அந்த அனாலிசிஸை வச்சு பார்த்தா வளமையாவே இந்த பார்ட் 1 முதல் பாருங்க. பார்ட் 1 நமக்கு தெரியும் 50 கேள்வி இருக்கு. மொத்தமாவே பார்ட் 1ல 50 கேள்வி. அதுல MCQ 30ம் ஸ்ட்ரக்சர் 20ம் வந்துருக்கு. ரைட். MCQ 30, ஸ்ட்ரக்சர் 20. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விஷயம் 1 தொடக்கம் 15 வரைக்குமான MCQ வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வரும். முதல் 10 யூனிட்டுக்குள்ள பங்குடைமை வரைக்கும் வரும். 1 தொடக்கம் 15 வரையான MCQ. அதே மாதிரி 31 தொடக்கம் 39 வரையான ஸ்ட்ரக்சர் கேள்வி, சரியான இடைவெளி நிரப்புற கேள்வி 31 தொடக்கம் 39 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வரும். அப்படி ஃபர்ஸ்ட் இயருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கானது இல்லை. அதே மாதிரி செகண்ட் இயர் சிலபஸ் 11ஆம் அலகுலேருந்து 16ஆம் அலகு வரைக்கும் 16 தொடக்கம் 30 வரையான MCQ வந்து செகண்ட் இயர்ல இருந்து வரும். அதே மாதிரி 40 தொடக்கம் 50 வரையான ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து செகண்ட் இயர்ல இருந்து வரும். டோட்டலாக நமக்கு 50 கேள்வி வரும். இப்படி தான் உங்களோட அந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்கள் இப்போ ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நான் சொன்ன இதே மாதிரி இருக்கும். 1 தொடக்கம் 15 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர், 16 தொடக்கம் 30 வரைக்கும் செகண்ட் இயர், அதே மாதிரி 31 தொடக்கம் 39 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர், 40 தொடக்கம் 50 வரைக்கும் செகண்ட் இயர். அப்போ 50 கேள்வி 1க்கு 4 மார்க்ஸ் படி டோட்டலாக 200 மார்க்ஸ் உங்களோட பார்ட் 1க்கு. உங்களோட மொத்தமாக அக்கௌண்டிங் பேப்பர் 400 மார்க்ஸுக்கு பார்ப்பான். பார்ட் 1க்கு 200, பார்ட் 2க்கு 200. ரைட். அதே மாதிரி இதில் பார்ட் 2 பகுதிக்கு வந்தோம்னு சொன்னால் கடைசியாக வந்து 2025 A-level பேப்பரை வச்சு பார்த்தா முதலாவது கேள்வி வந்து கம்பெனி. நமக்கு எல்லாருக்கும் அந்த கேள்வி தெரியும், கட்டாய வினாது கம்பெனி கேள்வி. 40 மார்க்ஸுக்குரிய கேள்வி அது கம்பெனி. அதே மாதிரி 2வதுல ஆனா கேள்வி சம்பள பட்டியல் அல்லது இருப்பு மட்டங்கள் வரலாம். 2025ல சம்பள பட்டியல் வந்துருக்கு, 2024ல இருப்பு மட்டங்கள் வந்துருக்கு. அப்படி ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி வந்துட்டு இருக்கு சம்பள பட்டியல் அல்லது இருப்பு மட்டங்கள். மற்ற ஆவணா கேள்வி மேந்தலை பகுப்பாய்வு அட்டவணை 14ஆம் அலகுல இருக்கு. இது ரெண்டும் வந்து கட்டாய வினா, மஸ்ட். 1, 2 கட்டாயம் நீங்க செஞ்சுதான் ஆகணும். அப்ப இதுக்கு 40 மார்க்ஸ்.
ஏனைய வினாக்கள்ல இருந்து 3 வினாக்களை நீங்க தெரிவு செஞ்சு மொத்தமா 5 வினாக்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுல 3வது கேள்வி என்ன வந்துச்சுன்னா, வளமையாவே இதே ஃபார்மட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரான் ஏ லெவல்ல. நான் சொல்ற இடங்கள்ல அந்த அதே கேள்வி போன வருஷங்களையும் வந்துருக்கு. முதலாவது கேள்வி வந்து 3வதுல ஆனா கேள்வி கணக்கெட்டு சமன்பாடு. அதோட ஆவண்ணா கேள்வி வந்து சந்தா வருது. டோட்டலா அதுக்கு வந்து 40 மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. 4வதுல ஆனா கேள்வி மூல ஏடுகள் தொடர்பான கேள்வி. நம்ம 4ஆம் அலகுல இருந்து வருமே, காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு, பேரட்டு கணக்குகளுக்கு மாத்திரம் அந்த கேள்வி. ஆவண்ணா கேள்வி வந்து என்பிவி 16 மூலதன முதலீட்டு தீர்மானம் தேறிய நிகழ்கால பெறுமதி கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்வி. அப்ப அதுவும் டோட்டலா 40 மார்க்ஸுக்கு வந்துருக்கு. 5வது ஆனா கேள்வி வந்து பங்குடைமை, ஆவண்ணா கேள்வி வந்து கணக்கீட்டு விகிதங்கள் 10ஆம் அலகும் 13ஆம் அலகு. ஸோ அது 40 மார்க்ஸுக்குரிய கேள்வி. 6வதுல ஆனா கேள்வி எல்கேஏஎஸ் 7 காசு பாய்ச்சல் கூற்று 12ஆம் அலகு, ஆவண்ணா சிவிபி 15ஆம் அலகு. ஸோ அது 40 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அப்ப இதுல என்ன செய்யணும், நம்ம ஒரு கேள்வியை சாய்ஸ் கூட்டம்னு சொன்னா மிச்சம் 5 கேள்வி இருக்கு. அப்ப 5 கேள்வி டோட்டலா நமக்கு எத்தனை மார்க்ஸ் வர போகுது? 200 மார்க்ஸ் வரும். சரியானே? 40 தர 5 200 மார்க்ஸ் வரும். ஓகே. அப்ப பார்ட் 1க்கு 200, பார்ட் 2க்கு 200, மொத்தமா 400 4ஆ பிரிச்சாதான் உங்களோட ஏ லெவல் பேப்பருக்குரிய மார்க்ஸ் வரும். 100 மார்க்ஸ் வரும். இதுதான் உங்களோட ஏ லெவல் பேப்பர் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ 2025 பேப்பர் என்கிட்ட பிடிஎஃப் இல்லை. நான் தேவைன்னா உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்படுறாக்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுங்க. நான் கிளாஸ் முடிஞ்சது அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், ரைட்? இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இந்த பாஸ் பேப்பர் அனாலிசிஸில் சரி, அல்லது நம்ம இதுக்கு முதல் பார்த்து 12 சிலபஸ் 13 சிலபஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட்னு சொன்னால் எது முக்கியமாக படிக்கணும், எதை பேசிக்காக பார்க்கணும், ஏதாவது கேட்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் கேளுங்க. ரைட். நான் நேற்றே கிளாஸில் உங்களுக்கு கடைசி ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிஞ்சிருப்பேன். உங்களோட ஏ கிரேட்டை எஸ் கிரேட்டை எப்படி பி ஆகுற, பி கிரேட்டை எப்படி ஏ ஆகுறங்கிற விஷயத்தை நீ சொல்லுவேன். சரி, ரைட். இப்போ நம்மளோட ஏ லெவல் மார்க்கிங்கை பொறுத்த வரையில் ஏங்கிறது வந்து டிஸ்டிங்ஷன் பாஸ், அடுத்தது பி, அடுத்தது சி, அடுத்தது வந்து எஸ், அடுத்தது வந்து எஃப் ஃபெயில், கடைசி. ரைட். அப்போ இது ஒவ்வொன்றோட ரேஞ்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேஞ்ச். ஸோ என்ன ரேஞ்ச் இது? 0 தொடக்கம் 34க்குள்ள இருந்தா ஃபெயில் மார்க்ஸ். 35 தொடக்கம் ரைட் 50க்குள்ள இருந்தா அது வந்து எஸ். 51 தொடக்கம் 60 சாரி இதுல வந்து எஸ் பாஸ் வந்து கரெக்ட்ல இல்லை நான் சொன்னது. 35 தொடக்கம் 50 வரைக்கும் எஸ், 51 தொடக்கம் 64 வரைக்கும் சி, 64 வரைக்கும் சி, 65 தொடக்கம் 74 வரைக்கும் பி, 75 தொடக்கம் 100 வரைக்கும் ஏ. அந்த மார்க்ஸ் அலோகேஷன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது வரைக்கும். அப்ப உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்ஜெக்டிவ் இருக்கும். சில ஆட்கள் நினைப்பீங்க நான் நல்லா படிச்சிருக்கேன், இன்னும் நல்லா படிச்சா ஏ எடுக்கலாம், அக்கௌண்டிங்ல கட்டாயம் ஏ ஒன்று எடுக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ள 75 தொடக்கம் 100க்குள்ள இந்த மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கட்டா உங்களுக்கு எல்லா சிலபஸும் வந்து கிளியரா படிச்சிருக்கணும். சரியா? நீ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் படிச்சு வேலை இல்லை, அல்லது தொட்ட மாதிரி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் படிச்சும் வேலை இல்லை. 16 யூனிட்டும் தியரி நல்லா படிச்சிருக்கணும். ஆகவும் முக்கியம், கேள்வி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அக்கௌண்டிங்கை பொறுத்தவரையில் நீங்க தியரியை படிக்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு நீங்க கேள்வி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ தான் அக்கௌண்டிங்ல முக்கியமான விஷயம். தியரி பிளஸ் ப்ராக்டிஸ் இதான் உங்களோட ஏக்யூ டீச்சர். சரி, நல்ல ஏ ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அந்த ரெண்டு விஷயத்தை நீங்க கட்டாயம் செய்யணும். தியரி நல்லா படிச்சிருக்கணும், பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பேப்பர்னா மாடல் பேப்பரோ பாஸ் பேப்பரோ ஏதோ இருக்கலாம். சரி, எல்லா யூனிட் தொடர்பான விளக்கம் உங்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கணும். மற்றது இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பீங்க என்னை பாஸ் ஆனா போதுன்ற மைண்ட் செட்ல கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஒரு சி எடுத்தா காணும், அல்லது ஆகவும் குறைஞ்சதுல ஒரு எஸ் எடுத்தா காணும் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. அப்படியா நாட்கள் இருந்தாலும், அதாவது அப்படியா நாட்கள் வந்து என்ன மைண்ட் செட்ல இருப்பீங்கன்னா, யூனிவர்சிட்டி இது ஏ பி சி எஸ் எஃப்
ரைட். இந்த தரநிலைகளை நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிடு என்ன விஷயம் நீங்க செய்யணும். மற்ற நார்மலா பாஸ் ஆகணும் இருக்கிறார்கள். நார்மலா பாஸ் சொன்னா யூனிவர்சிட்டி போற ஐடியா இருக்காது. நான் வேற WATO CAO அல்லது செப் கேம்பஸ்லயோ போய் படிச்சுட்டு நான் பிரைவேட்டாவே போறேன்னு சொல்றாங்க. அப்படியா நாட்களுக்கும் உங்களுடைய A level பேப்பர்ல கேள்வி இருக்கு. எடுக்க நினைக்கிறார்கள் ஃபுல்லா படிக்க தான் போகணும். என்ன செய்யணும்? ஃபுல்லா பேப்பர்லாம் ட்ரை பண்ண தான் போகணும். நார்மல் லெவல்ல ஒரு C எடுக்கணும், B எடுக்கணும்னு சொல்றார்கள். அதாவது எப்படியா நாட்கள் இருப்பீங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு படிக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னொரு 7 மாசம் இருக்கு. 3 பாடத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்க என்னால இயலா. அப்ப குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் படிச்சு நான் பாஸ் ரிசல்ட் மட்டும் எடுக்க போறேன்னு சொல்றாங்களும் இருப்பீங்க. அப்படியா நாட்களுக்கும் அக்கவுண்டிங் பேப்பர்ல கேள்வி இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான். இப்ப நமக்கு தெரியும் தானே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 10 யூனிட்ஸ் இருக்கு. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் இயருக்குரிய 10 யூனிட்டையும் நீங்க கிளியரா தியரிய படிச்சு கிளியரா பேப்பர் செஞ்சு நீங்க ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர் என்ன கேள்வி வந்தாலும் எனக்கு செய்ய இயலும். அப்படின்னு இருக்கிறார்கள். 1 தொடக்கம் 15 வரையான MCQ வந்து செய்யலாம் நீங்க. சரியா? 1 தொடக்கம் 15 வரையான MCQ. இப்ப ஒரு கேள்விக்கு 4 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 15க்கு வந்து எவ்வளவு வர போகுது? 60 வரும். ரைட்? 60 வரும். ஸோ இந்த சைட்டை நான் மார்க்ஸை போடுறேன். 60 வரும். அதே மாதிரி 31 தொடக்கம் 39 வரையான ஸ்ட்ரக்சர் கேள்வியை நீங்க செய்யலாம். ரைட்? இதுல ஒரு 9 வினாக்கள் வரும் அல்லது 10 வினாக்கள் வரும். சில நேரம் 40 வரைக்கும் வரலாம். ஸோ 10 வினாக்கள் எடுத்துட்டாலும் ஒன்றுக்கு 4 மார்க்ஸ் படி 40 மார்க்ஸ் உங்களுக்கு இதுல வரும். அப்ப நீங்க பார்ட் 1ல 100 மார்க்ஸ் எடுக்கலாம். பார்ட் 1ல 100 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ பார்ட் 1ல 100 மார்க்ஸ் எடுக்கணும்னாலும் இப்போ மற்ற 16 தொடக்கம் 30 வரையான MCQக்கு நீங்க சும்மா விட்டு போட்டா வரப்போறீங்க. ஏதோ ஒன்றை பார்த்து மார்க்ஸை அந்த MCQல வந்து போட்டு தான் வரப்போறீங்க. அதுல 1 2 3 ஏதாவது நீங்க எழுமாறா போட்டது வந்து சரியா வரலாம். அப்படியான விஷயங்களும் இருக்கு. அது செகண்ட் இயர்லயும் சில விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கலாம். அப்ப 40 தொடக்கம் 50 வரையானையில நீங்க செய்யலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் படிச்சாக்களுக்கு சொல்றேன். 100 மார்க்ஸ் எடுக்கலாம் நீங்க பார்ட் 1ல. அதே மாதிரி பார்ட் 2 பாருங்க. பார்ட் 2ல நீங்க எத்தனை கேள்வி செய்யலாம் பாருங்க. முதலாவது கேள்வியும் 2வது கேள்வியும் இது வந்து என்னது செகண்ட் இயருக்குரியது. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் படிச்சிருக்கிறாங்களா செய்யலாம். 3வது கேள்வியை பாருங்க. இந்த 40 மார்க்ஸை நீங்க சொல்லிட்டு அடுக்கலாம். கணக்கீட்டு சமன்பாடு சந்தா இது ஃபர்ஸ்ட் இயருக்குரிய கேள்வி. 4வதுல பாருங்க. மூல ஏடுகள் NPV இந்த NPV செகண்ட் இயருக்குரியது. ஆனா மூல ஏடுகள் ஃபர்ஸ்ட் இயருக்குரியது. அது ஒரு 25 மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும். மூல ஏடுகள். மற்ற 5வது பாத்தீங்கன்னு சொன்னா பங்குடைமை ஃபர்ஸ்ட் இயருக்குரியது. கணக்கீட்டு விகிதம் வந்து செகண்ட் இயருக்குரியது. ஆனால் விகிதம் வந்து ஆகும் லேசான ஒரு யூனிட். சமன்பாடுகள் மட்டும்தான். 13ஆம் அளவு நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அந்த ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து ஒரு 40 மார்க்ஸ்ன்னு நம்ம போட்டு எடுத்தாலும் பார்ட் 2ல எவ்வளவு வர போகுது? 105 மார்க்ஸ் வருது. அப்ப 100 105 டோட்டலா 205 4ஆ பிரிச்சா உங்களுக்கு 51.25 மார்க்ஸ் வரும். 51.25னா 52 மார்க்ஸ். ரைட்? 52 52 மார்க்ஸ். அப்ப என்ன வந்துடும் உங்களுக்கு? C வந்துடும். இது நார்மலா பாஸ் ஆகிற ஆட்களுக்கு புரியுது. சரி, அதுக்காக செகண்ட் இயரை நீங்க படிக்கணும்னாண்டு நான் சொல்ல வரல. செகண்ட் இயரையும் படிங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயரை தரோவா படிங்க. என்ன கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். எந்த விதமான பிள்ளையும் இல்லாம. சரியா? அப்ப இப்படி நம்ம இந்த கிரேட்ஸ் என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். எல்லாருக்கும் ஆசை நான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நல்லா படிக்கணும் தான் ஆசை. சரியானே? அப்ப அப்படியே நாட்கள் நல்லா எல்லா யூனிட்டையும் இருந்து படிங்க. அக்கவுண்டிங் மட்டும் நான் சொல்லல, ஏனைய மற்ற 2 பாடங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். எக்கனாமிக்கா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, ஐடியா இருந்தாலும் சரி. எடுக்கணும்னு நினைக்கீங்கன்னு சொன்னா எல்லா யூனிட்டும் நீங்க கட்டாயம் படிச்சு தானா. அதே நார்மல் பாஸ் எடுத்துட்டு நான் இப்படி பிரைவேட்டா தான் போறேன்னு நினைக்கிறார்கள். இருக்கிற காலத்துக்குள்ள எனக்கு எல்லாத்தையும் படிக்க இயலா, வேற வேலைகள் அப்படி இப்படி செல்றார்கள். இப்படியான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அக்கவுண்டிங்ல. சரியா? அப்ப இப்ப நம்ம யூனிட் வைஸா போறதால உங்களுக்கு என்ன செய்யலாம்? தியரியும் படிச்ச மாதிரி போகும். இந்த பாஸ் பேப்பரும் 6 வருஷத்துக்குரிய பேப்பர் செஞ்ச மாதிரி போகும். 2020 தொடக்கம் 2025 வரை. ரைட்? ஸோ இதான் எந்த ஒப்ஜெக்டிவ். உங்களோட எக்ஸாமுக்கு முதலே நான் உங்களுக்கு பாஸ் பேப்பருக்குரிய கிளாஸ் எல்லாம் முடிச்சிடுவேன். அப்படி முடிச்சு மிச்சமா டைம் இருக்குன்னு சொன்னா ஏனே அங்கே 2019 2018 வந்த பேப்பர்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லெவலை பொறுத்தவரை பிள்ளைகள் அக்கவுண்டிங்ல நோட்ஸ் பாடம் வந்து குறையத்தான். இப்போ 100 வீதத்துல ஒரு 20 வீதம் நோட்ஸ் இருந்துச்சுன்னா மிச்சம் 80 வீதம் கணக்கு தான் பேப்பர்ல. 20 வீதம் நோட்ஸ் அடிக்கும், 80 வீதம் கணக்கு தான். அப்ப கணக்குக்கு என்ன செய்யணும்? பேப்பரை இருந்து செஞ்சு பார்த்து நம்மளாவே ஃபார்மட் அடிச்சு நம்மளாவே டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். ப்ராக்டிஸ் தான் தேவை அக்கவுண்டிங்கை பொறுத்தவரை. பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்தவரையில நீங்க என்ன செய்யணும்? பாடமாக்கி தான் ஆகணும். நோட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் என்ன செய்யலாம்? பேப்பரை எழுதலாம். என்றாவது 100 வீதத்துல ஒரு 5 வீதம் கணக்குன்னு சொல்லுங்களேன். 5 இருக்க மாட்டோம், ஒரு 2 வீதம் பிசினஸ் ஸ்டடீஸ்ல அந்த உற்பத்தி திறன் காணக்கூடியது அல்லது விற்பனை வருமான விலகல்கள் காணக்கூடியது 13ஆம் அலகுல ஒரு கணக்கு வந்தாலும் பேலன்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸ் தான். அப்ப நீங்க பாடமாக்கி தான் ஆகணும்.
ஆனா அக்கவுண்டிங்கை பொறுத்தவரையில இந்தந்த கேள்வி இதுக்குள்ளதான் வரும்னு நீங்க செல்லலாம். நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. பார்ட் 2ல இந்த கேள்வியா வரும். நீங்க எந்த வரிசை பேப்பர் எடுத்து பார்த்தாலும் முதலாம் கேள்வி கம்பெனி, ரெண்டாம் கேள்வி மேந்தலை, மூணாம் கேள்வி கணக்கெடு சாம்பாடு. அப்ப என்ன கேள்வி வரும்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போன என்ன செய்யலாம், அந்த கேள்வியில நல்லா ஸ்கோர் பண்ணலாம், ரிசல்ட்ஸையும் நல்லா எடுக்கலாம். சரியா? இதான் இந்த ஒப்ஜெக்டிவ் கிளாஸை பொறுத்தவரை. பேப்பர் கிளாஸ் வந்து இப்படிதான் கொண்டு போறேன் நான். முதலாம் அலகுன்னா முதலாம் அலகு தியரி எடுத்து உங்களோட தியரியை ஃபுல்லா விளங்கப்படுத்தி போட்டு 6 வருஷம் பாஸ் பேப்பர். அதுல பார்ட் 1 பார்ட் 2. அதே மாதிரி ரெண்டாம் அலகு எடுத்து ரெண்டாம் அலகுக்குரிய தியரியை ஃபுல்லா எது முக்கியமா படிக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்குரிய பாஸ் பேப்பர் கேட்பேன். இதுதான் நம்மளுடைய பேப்பர் கிளாஸ் தொடர்ந்து போகும். சரியா? ஏதும் டவுட் இருக்கிறார்கள் இந்த பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் தொடர்பாக எதுவும் கேட்கணும்னு நினைக்கிறார்கள் யாரும் இருக்கீங்களா? நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம் அல்லது செட் பாக்ஸ்லையும் போடலாம். அல்லது ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார்கள், இதுக்கு போற நான் என்ன செய்யணும்னு கேட்கறதாலும் கேட்கலாம். நீங்க பிரச்சனை என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ரைட், ஓகே, எல்லாம் விளங்கிக்கிறோம். வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்கா? ரைட், ஓகே, கிளியர் இல்லாம இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நம்மளோட முதலாம் அலகுல பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் கொஞ்சம் பார்ப்போமா? நீங்க தான் ஆன்சர் பண்ண நினைக்கிறதுக்கு முதல் நான் தியரியில தொடர்பான விளக்கத்தை நான் சொல்றேன். சரியா? முதலாம் அலகு வந்து கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வார். இதுதான் முதலாம் அலகு. முதலாம் அலகை பொறுத்தவரை நீங்க படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. அந்த யூனிட் அப்படியே விடுங்க, ஸ்கிப் பண்ணுங்க. சரியா? அதுல கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வியா தான் இருக்கு. கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் நோக்கம் என்ன, அல்லது நிதி கணக்கீட்டின் நோக்கம் என்ன, இவ்வளவுதான் கேட்பேன். நான் 4 விஷயம் சொல்றேன், நோட் பண்ணுங்க. அதை தாண்டி ஒரு கேள்வி வராது. ஒன்று, கணக்கீடு என்றால் என்னன்னு கேட்கிறான். ரெண்டாவது, கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்கிறான். அல்லது நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது நிதி கணக்கீட்டின் ஆரம்ப தொழிற்பாடு என்னன்னு சொல்லி கேட்கலாம். இந்த 4 தவிர வேற எந்த ஒரு கேள்வியும் உங்களோட பேப்பர்ல வரப்போறது இல்லை. முதலாம் கேள்வியும் 31ஆம் கேள்வியும் உங்களோட முதலாம் அலகுல இருந்து வரும். சரி பிள்ளை கூறுற கூட்டு 31வது, MCQ முதலாவது. நீங்க பேப்பரை பார்த்தாலே நோமலா இந்த கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டின் நோக்கம் என்ன, நிதி கணக்கீட்டின் நோக்கம் என்ன, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர். இந்த முதல் 3க்கும் ஒரே ஒரு ஆன்சர். அக்கறையுடைய தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். இதுதான் ஆன்சர். கணக்கீடு என்றால் இன்னைக்கும் அதான் ஆன்சர். கணக்கீட்டின் நோக்கம் என்னத்துக்கும் அதான் ஆன்சர். நிதி கணக்கீட்டின் நோக்கம் என்னென்று கேட்டாலும் அதான் ஆன்சர். அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். ரைட்? இந்த நான் 2 பாயிண்ட்ஸ் தந்திருக்கேன் கணக்கீட்டின் நோக்கத்துக்கு. அதான் கேள்வி வரப்போகுது. அப்ப இது நார்மலா ஒரு பொடியன், ஒரு பிள்ளை ஒரு எஸ் லெவல்ல ஒரு ஃபெயில் லெவல்ல இருக்கிற பிள்ளை இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணும். இந்த பாஸ் பேப்பர்ல பார்த்தாலே வணங்கும். ஒவ்வொரு வருஷம் அதே கேள்வி ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. சரியா? மத நிதி கணக்கீட்டின் ஆரம்ப தொழிற்பாடு என்னன்னு கேட்டா அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அறியும். என்னது பொது நோக்க நிதி கூற்றுக்களை தயாரித்து வழங்குதல் சொல்லி வரும். அது ஆரம்ப தொழிற்பாடு என்னன்னு கேட்டதான். அப்படி ஒரு கேள்வி கேட்கறது குறைவு. அப்படி வந்தா பொதுநோக்க நிதி கூற்றுக்களை தயாரித்து வழங்குதல், வழிவாரியான அக்கறையுடைய தரப்பினருக்கு பொதுநோக்க நிதி கூற்றுக்களை தயாரித்து வழங்குதல். அதான் கணக்கீட்டினுடைய நிதி கணக்கீடுடைய ஆரம்ப தொழிற்பாடாக வந்துருக்கு. ஸோ நான் சில கேள்விகளை உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதுக்குரிய ஆன்சரை நீங்க சொல்லணும். சரியா? 2025 பேப்பர் நம்மகிட்ட இல்லை, 24ல இருந்து போகும். சரியா? ரைட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த முதலாம் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ல நீங்க படிக்க தேவையில்லைன்னு விடுற யூனிட்டுகள் நிறைய இருக்கு. இந்த முதலாம் அலகு நீங்க படிக்க தேவையில்லை, பேப்பர்ல இருக்கிற கேள்வி செஞ்சு பார்த்தாலே போதும். 3ஆம் அலகு மெனக்கட்டு குந்தி செய்ய தேவை. ஆனா 3ஆம் அலகுற அந்த அறிவு இருந்தால் தான் நீங்க 4ஆம் அலகுற கேள்விகள் வந்து செய்யலாம். அதே மாதிரி 4, 5, 6, 7, 8 எல்லாம் முக்கியம். 9ஆம் அலகும் தேவையில்லாத ஒரு யூனிட். ஸோ அந்த 10ல இந்த 3ஐயும் விட்டோம்னு சொன்னா பேலன்ஸ் அறிக்கிறது 7 யூனிட் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்க வேண்டியது. சரியா? அந்த 7 யூனிட்டையும் நல்லா படிச்சிங்கன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க 52 மார்க்ஸ் சொல்லிட்டு எடுக்கலாம், இல்லை சி எடுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் படிச்சிங்கன்னு சொன்னா எடுக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். இல்லையே அந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அக்கௌண்டிங்ல. சரியா? இப்போ கேள்விக்குள்ள போகும். சில கேள்விகள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க ஆன்சரை வந்து பிரைவேட்டா எனக்கு செட் பாக்ஸ்ல போடணும். சரியா? கிளாஸ்ல இருக்கிறாங்க.
2024 A-level accounting பேப்பர். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச் சிறப்பாக விவரிக்கின்றது? ஸோ இதுக்கு ஆன்சர் நம்பரை மட்டும் எல்லாரும் செக் பாக்ஸ்ல போடுங்க எனக்கு பிரைவேட்டா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்வியா தான் இருக்குது. பிரைவேட்டா போடுங்க, எப்படி வந்து போடாங்க. ரெண்டு பேர் ஆன்சர் கிடைச்சிது. கஜனி வெரி குட், அகமத் ரைட். பாப்போம் என்ன கேள்வி. பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்று நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச்சிறப்பாக விவரிக்கின்றது? என்ன நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் பாருங்க. கணக்கீட்டின் பிரதான நோக்கம், நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் எல்லாமே உண்டுதான். அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குதல், அல்லது அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கு நிறுவனம் பற்றிய நிதி மற்றும் நிதிசாரா தகவல்களை வழங்குதல். இதுதான் நிதி கணக்கீட்டின் நோக்கம். அப்ப இது எத்தனாவதுல வந்துருக்கு பாருங்க. அக்கறையுடைய தரப்பினர், வழியக தரப்பினர் யாரோ அக்கறையுடைய தரப்பினருக்கு தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். எத்தனாவது? அஞ்சாவது ஆன்சர். ரைட். ஸோ இதை பார்த்த உடனே இதுக்குரிய ஆன்சர் எடுக்கலாம். மற்ற எல்லா ஆப்ஷனையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க. அந்த அக்கறையுடைய தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். அதான் நிதி கணக்கீட்டின் நோக்கம். அதான் கணக்கீட்டின் நோக்கம். கணக்கீடு என்றால் என்னன்னு கேட்டாலும் அதான் ஆன்சர். வாங்கிட்டா? ரைட். ரைட். 2023 A-level பேப்பர். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் எது கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கின்றது? சோ இதுக்கு எது ஆன்சரா வரும்? கிளாஸ்ல இருக்கிறார்கள், செட் பாக்ஸ்ல போடுங்க ஆன்சர். முதலாம் கேள்விக்குரிய ஆன்சர். அகமத் வெரி குட். அதர்ஸ்? மத்தாக்கள் 3 ஆன்சர்ஸ் போடுங்க. ஹம்ஷாஹி வெரி குட். அம்சத் நீங்க போட்டது கிளியர் இல்லை, இன்னொரு தரம் போடுங்க ஆன்சர். தஸ்ரீஸ் ரைட். என்ன வரும் பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் எது கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச்சிறப்பாக விவரிக்கின்றது? ரைட் வெரி குட் அம்சத் தஸ்ரீப். மூணாவது ஆன்சர் வரும். அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குதல். அதான் கணக்கீட்டின் பிரதான நோக்கம். பார்த்த உடனே நீங்க என்ன ஆன்சருங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்து 2022 A-level பேப்பர்ல வந்த கேள்வியை பாருங்க. முதலாவது வினா. பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகவும் சிறப்பாக விவரிக்கின்றது? சோ என்ன ஆன்சர் வரும்? நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச் சிறப்பாக விவரிக்கின்றது. கஜனி வெரி குட். ஆன்சர்ஸை பிரைவேட்டா போடுங்க, எவ்ரி ஒன்ல போடாம. அதர்ஸ்? அகமத் வெரி குட். முகமட் வெரி குட்.
தஸ்ரீஃப். வெரி குட். ரைட். பாருங்க அவன் கேள்வியை. பின்வரும் கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகவும் சிறப்பாக விவரிக்கின்றது? எத்தனாவது ஆன்சர்? அஞ்சாவது. தீர்மானம் எடுத்தலுக்காக அக்கறையுடைய வெளியக தரப்பினருக்கு தகவல்களை வழங்குதல். அப்ப அதான் நிதி கணக்கீட்டின் நோக்கம், கணக்கீட்டின் நோக்கம். கணக்கீடு என்றால் என்ன? இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது எல்லாத்துலையும். அடுத்து 2021 ஏ-லெவல் பேப்பர்ல வந்த கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள், முதலாவது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகவும் சிறப்பாக விவரிக்கின்றது? ஸோ ஆன்சர் முகமது. வெரி குட். அகமத். வெரி குட். அதர்ஸ்? தஸ்ரிஃப். வெரி குட். என்ன கேள்வி? பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கின்றது? என்னது? அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானம் எடுப்பதற்காக நிதி மற்றும் நிதிசாரா தகவல்களை வழங்குதல். அக்கறையுடைய தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கு என்ன தகவல் வந்தாலே அதான் ஆன்சர். கஜன். வெரி குட். இது 2022ஆம் ஆண்டு ஏ-லெவல் பேப்பர்ல வந்து கேள்வி. அடுத்து 2020 பாரு. 2020. முதலாம் கேள்வியை பாருங்க. நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் யாது? ரைட். இது ஆன்சரை போடுங்க. நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அகமட். வெரி குட். முகமது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். கஜனி. வெரி குட். தஸ்ரிஃப். வெரி குட். பாருங்க. நிறுவனம் ஒன்று நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் யாது? நாலாவது ஆன்சர் எல்லாரும் போட்டது. அக்கறையுடைய தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குதல். அதான் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கமா இருக்கு. ரைட். அடுத்து 2019 ஏ-லெவல் பேப்பர்ல வந்த கேள்வியை பாரு. 2019. ரைட். முதலாம் கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச் சிறப்பாக விவரிக்கின்றது? ஸோ ஆன்சர் தஸ்ரீஃப். வெரி குட். அதர்ஸ்? அகமது. ரைட். வெரி குட். பாருங்க அவங்க கேள்வியே. பின்வரும் கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகச் சிறப்பாக விவரிக்கின்றது? அஞ்சாவது ஆன்சர். நிறுவனத்தின் அக்கறையுடைய தரப்பினரின் தீர்மானம் எடுத்தலுக்காக தகவல்களை தொடர்பாடல் செய்தல். அப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னு சொன்னா கஜனி. ஓகே. வெரி குட். ஒவ்வொரு வருஷமும் இதே கேள்வி ரிப்பீட் ஆகி வருது பாருங்க. முதலாம் கேள்வி அதான் கணக்கீட்டின் நோக்கம் அல்லது நிதி கணக்கீட்டின் நோக்கம் அல்லது கணக்கீடு என்றால் என்ன? இதே கேள்வி தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி வரப்போகுது. சொந்த கேள்வி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் சொல்லிடா கிடைக்கும். 4 மார்க்ஸ் இந்த கேள்வியில கிடைச்சிடும். அதுதான் நான் சொன்னது. ஒரு அடிமட்டத்துல எஸ்-லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு ஏ-லெவல் பேப்பர்ல கேள்வி இருக்கு. அப்படி ஒரு கேள்வி தான் நம்ம முதலாவது கேள்வி. இதுக்கு நீங்க முதலாவது யூனிட்டை போய் இருந்து படிக்கணுமா? தேவையில்லையே. இப்பயே உங்க எல்லாருக்கும் விளங்கிருக்கு இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்ன, அடுத்து உங்களோட பேப்பர்ல என்ன கேள்வி வரப்போகுது கூட விளங்கிருக்கு உங்களுக்கு. சரியா? இது முதலாம் யூனிட்டுக்கான விஷயம். ஒவ்வொரு வருஷம் அந்த பேப்பர் ஒவ்வொரு கேள்வி. இதே மாதிரி 31வது கேள்வி. சரி, 2024 பார்த்தீங்கன்னா 31வது எம்சிக்கு, சாரி 31வது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களோட முதலாம் அலகுலேருந்து வந்துருக்கும். அது சரி பிள்ளை கூடுற கூட்டா இருக்கும் அல்லது வேறு ஏதாவது
கணக்கீட்டு சூழலோட தொடர்புடையதாக இருக்கும் அந்த விஷயம். ரைட். ஸோ அடுத்த மற்ற மேலதிகமான விஷயங்கள், பாடம் சம்பந்தமான விஷயங்களை அடுத்த கிளாஸில் நான் மற்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண இருக்கேன். ரைட். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸுங்கிறது நான் பேப்பர் கிளாஸ் எப்படி கொண்டு போக போகிறேன், எப்படி என்ன மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு பிறகும் உங்களுக்கு கமிங் சாட்டர்டே அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய கிளாஸாக இருக்கு. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் போடலாம், அல்லது நீங்கள் இப்போ இருக்கிற குரூப்பில் நான் தொடர்பான விடயங்களும் உங்களுக்கு போடுவேன். கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேப்பர் கிளாஸில் வந்து தொடர்ச்சியாக ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ யாருக்குமே எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் கேட்கணுன்ற விஷயம் எதுவும் இருக்கா? ரைட். அப்படி எதுவும் கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் இதை ப்ரைவேட்டாக கால் பண்ணி கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் ஏதாவது ப்ரைவேட்டாக மெசேஜ் போடும். ரைட். ரைட். முகமது, மாடல் பேப்பர்ஸ் எதுவும் செய்வீங்களா? எஸ். மெயினாக வந்து நான் முதல் பாஸ் பேப்பரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் உள்ள பேப்பர் என்ன ஃபார்மெட்டில் வந்துருக்கோ அதே மாடலில் தான் அடுத்த வருஷத்துக்கான பேப்பரும் வரப்போகுது. இப்போ உங்களோட 2026க்குரிய பேப்பர் 2025-24 மாடலில் வந்து வரும். மெயினாக நான் பாஸ் பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனால் நடுவில் கட்டாயம் நான் மாடல் பேப்பர்ஸும் செய்வேன். சரியானே? அது யூனிட் வைஸாக இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட யூனிட்ஸ்களை சேர்த்த மாடல் பேப்பர்ஸாக இருக்கலாம். ரைட். பாஸ் பேப்பரை மெயினாக பார்ப்போம். மாடல் பேப்பர்ஸ் வந்து சைட்டில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அது தரப்படும். உங்களுக்கு பேப்பர் இருக்கக்கூடிய பிடிஎஃப் எல்லாம் நானே அனுப்புவேன் உங்களுக்கு. வேறு எதுவும் டவுட்ஸ்? ரைட். ஸோ கிளாஸை வந்து நம்ம இதோட முடிப்போம். மேலதிகமான உங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனை நான் உங்களை இப்போ இருக்கிற அந்த கம்யூனிட்டி குரூப்பில் போடுவேன். அப்படியே உங்களோட டவுட்ஸ் இருந்தால் என்னை ப்ரைவேட்டாக கண்டெக்ட் பண்ணலாம். என்ன விஷயமா இருந்தாலும் ப்ரைவேட்டாக கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் சாட்டர்டேல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. ஜிசாக்குல்லா.